இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம், இல்லை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஏன்னா இது 1 மாதத்துக்கு முன்னாடியே ஆகிட்டு வாங்கி புதுசாக திருப்பி உள்ளார எல்லாத்தையும் வச்சா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது பிளாக் கலரில். அப்புறமேட்டு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜில் வந்து இந்த இது மட்டும் ஒயர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணுவோம். Welcome to HiTage. Bluetooth mode. இதில் வந்து எல்இடி Bluetooth device connected. இதில் எல்இடி லைட் இது இருக்குது, டிஎஃப் கார்டு போடுறது இருக்குது, DC5 இருக்குது. இப்போ இதில் வந்து நிறையா மோட்ஸ் இருக்குது லைட்டிங்லேயே. இப்போ உங்களுக்கு வந்து நான் வந்து லைட் ஆஃப் பண்ணோன்னா நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு நிமிஷம் இந்த பட்டனை பார்த்துக்கோங்க. இந்த பட்டனை இது இப்போ பார்த்தீங்கன்னா கிரேடியண்ட்டாக வருது, 2 கலர் மிக்ஸ் ஆகி வருது. பாருங்க, ஒரே கலர் வந்து 2 சைடும் இதாகிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்லோ மோடாக இருக்குது. இதை நீங்கள் செட் பண்ணுற பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஆஃப் ஆகிடும். அப்போ இந்த இடத்துல சின்ன பட்டன் இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். வால்யூமத்தை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த பாட்டு மாறும். இது வந்து ப்ரீவியஸ் சாங் போகிறதுக்கு வந்து மைனஸ் பட்டனு. இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் குறையும். இது வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது ஃபாஸ்ட்டு கனெக்ட் பண்ணி சவுண்ட் கால் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணுவோம். Welcome to HiTage. Bluetooth mode. Bluetooth device connected. ஆஹா, எதில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் நம்ம போட்டோம்னா Welcome to HiTage. போட்டோன்னே வருது. இப்போ பென்ட்ரைவ் போட்டோமா, பென்ட்ரைவ் போட்டோமா, அடுத்து நம்ம மெமரி கார்டு போட்டு செக் பண்ண போகிறோம். கட் பண்ண. Welcome to HiTage. Bluetooth mode. மெமரி கார்டை போடுவோம். அதில் பாட்டு இருந்துச்சுன்னா தானாக ப்ளே ஆகும். ஓகே, Play by memory card. இப்போ எஜெக்ட் பண்ணோன்னா
இதை எஜெக்ட் பண்ணோன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இந்த எஸ்டி கார்டை வந்து இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி எடுத்துடலாம். நீங்கள் வந்து கார்டு ரீடர்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள்கிட்ட எஸ்டி கார்டு இருந்தாலே போதும், டேரெக்டாக அப்படியே போட்டுக்கலாம். அதில் அப்படி வந்து பென்ட்ரைவ் வந்துச்சுன்னா இங்கே யூஎஸ்பியும் இருக்குது, DC5யும் இருக்குது. ஆஃப் பண்ணு. Bluetooth mode. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த பட்டனை வந்து காமிச்சியா, இந்த பட்டனை வந்து ஓகே, இந்த பட்டனை வந்து லாக் பண்ணி Aux mode. ஆக்ஸ் மோடு போகுது. திருப்பி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா FM mode. எஃப்எம் மோடு வருது. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்டேஜ் சாலிட்யூட்டோட கம்பெனி. இது வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து 5.1. வந்து நம்ம வந்து இது எஃப்எம் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒர்க் ஆகலை. ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து DC5 இருக்கா, அதை யூஸ் பண்ணி ஆக்ஸ் கேபிள் மாதிரி இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆண்டனா மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து இந்த எஃப்எம் இது ஒர்க் ஆகும். இப்போ வந்து ஓவராலாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம். எஸ்டி கார்டும் ட்ரை பண்ணிட்டோம், பென்ட்ரைவும் ட்ரை பண்ணிட்டோம், ப்ளூடூத்தும் ட்ரை பண்ணிட்டோம். இது எஃப்எம் மட்டும் வந்து இதாகல. ஆக்ஸ் கேபிளும் நம்மள்கிட்ட இல்லை, அதனால் அது மட்டும் நம்ம பண்ணலை. ஆனால் ஒர்க் ஆகும். இது ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து ஒர்த்து தான் நம்ம வாங்கணும். ஆக்சுவலி என் ப்ரைஸ் வந்து அண்டர் 500 தான் வரும். இது என்னென்ன கலரில் வந்து வேரியண்ட்டில் இருக்குன்னா க்ரீன், க்ரே, பிளாக்கு, ரெட்டு, ப்ளூ, மொத்தம் 5 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இப்போ வந்து நம்ம வந்து சார்ஜ் ஏற்றி பார்ப்போம். இது அவங்க கொடுத்துருக்கிறத நம்ம சார்ஜ் ஏற்றி பார்ப்போம். அவங்க ஒரு பேசிக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க சார்ஜ் ஏற்றுறதுக்கு. ஒரு ஒயரு ரொம்ப குட்டியாக இருக்குது. இது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டு சார்ஜிங் சப்போர்ட்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மிட் ரேஞ்சு தான் வந்து சார்ஜிங்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதனால் நம்ம வந்து இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருவோம். இது வந்து ஓரளவுக்கு லென்த்தியாகவும் இருக்கும். நமக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவும் சார்ஜ் ஏறும். ஃபுல் சார்ஜ் பண்ணிங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இதோட லிங்க்கை வந்து நான் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில்